ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கும் ஒரு அசத்தலான குரூப் சி வேலைவாய்ப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலையோ அவங்களாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அஃபிஷியல் ஜாயினிங் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் எடுத்துக்கேன், அதை கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 12th டிப்ளமோ டிகிரின்னு என்ன படித்தாலும் அந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000 85,000 வரைக்கும் கொடுக்காங்க. அது போக எக்ஸ்ட்ரா அலவன்சஸும் உண்டு. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. இது வந்து ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் என்றைக்குன்னா ஜனவரி மாதம் 22ஆம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரி வாங்க, இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன போஸ்ட்டுக்கு ஆட்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம். இந்த ஜாப் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருது. அதாவது இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. இவங்க வந்து என்ன போஸ்ட்டுக்கு வந்து ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள், அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் அப்படிங்கிற 2 போஸ்ட்டுக்கும் ஆட்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே போதும். இதுக்கு வந்து மெயில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்க்கு வந்து ஒன்லி நம்ம ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான அஃபிஷியல் அப்ளை லிங்க் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது போக இந்த PDF நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஜாப்க்கு வந்து என்னிலேருந்து நம்ம அப்ளை பண்ணலான்னா டிசம்பர் மாதம் 24ஆம் ஜனவரி மாதம் 22ஆம் நம்ம இந்த ஜாப்க்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிள், அதாவது மோட்டார் மெக்கானிக் வந்து மொத்தம் 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டில் 2 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்ஸுக்கு வந்து எந்த ஒரு வேகன்சி கிடையாது. எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து 3 வேகன்சியும், OBCயில் 1, EWSயில் 1, மொத்தம் 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுவே கான்ஸ்டபிளுக்கு வந்து மொத்தம் வந்து 44 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டில் வந்து 17 வேகன்சியும், எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 7 வேகன்சியும், எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 7 வேகன்சியும், OBC கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 7 வேகன்சியும், EWSக்கு 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்கான இந்த லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து லெவல் 4 மேட்ரிக்ஸில் வந்து சேலரி கொடுக்காங்க. அதாவது 25,000 81,000 கொடுக்குறாங்க. அதுவே கான்ஸ்டபிளுக்கு வந்து லெவல் 3 கொடுக்காங்க. அதாவது 21,700 69,000 கொடுக்குறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹெட் கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் வந்து 12th படிச்சிருந்தாலே போதும். அது போக நீங்கள் வந்து மோட்டார் மெக்கானிக்கில் வந்து ITIயோ இல்லை அது ரிலேட்டடாக எதாவது படிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள். இதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்கு இருக்கவங்க வந்து இந்த ஜாப்க்கு வந்து எலிஜிபிள். அதுவே கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே போதும். அது போக நீங்கள் வந்து ITI படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்க்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அது வந்து கீழே கொடுத்துருக்காங்க, நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மொத்தம் 3 விதமான டெஸ்ட் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட் ஒன்று உண்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் ஒன்று உண்டு, அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு உண்டு. இந்த மொத்தம் 3 ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இந்த டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஜாப்க்கு வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்லைன் மோடில் மட்டும் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேண்டிடேட்ஸ், எஸ்டி கேண்டிடேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன், இவங்க 3 பேருக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம் ஃபீயும் கிடையாது. ஃபுல்லாக ஃப்ரீ தான். அது தவிர மற்ற எல்லாருக்கும் வந்து 100 rupees வந்து இவங்க வந்து எக்ஸாம் ஃபீயை வந்து போட்டிருக்காங்க. இது தவிர வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.